வணக்கம். நேற்று வீடியோவில் நம்ம ஜோஹோ மீட்டிங் பற்றி ஒரு சின்ன தவறு. 17ஆம் தேதி சனிக்கிழமைன்ட்டு 16ஆம் தேதி சனிக்கிழமை, நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. ஜோஹோ மீட்டிங்கில் நீங்கள் கேட்ட கேள்வி மார்க்கெட் பற்றி நிலவரம், பக்காவாக செக்டோரியல் அனாலிசிஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸு பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். அண்ட் இட்ஸ் அ ப்ரைவேட் குரூப், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், கேள்வி கேட்க முடியாது. அண்ட் தோ ஐ எம் நாட் அ சிபி ரிஜிஸ்டர்ட், டெஃபினட்டாக ப்ரைவேட் குரூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேச முடியும். ஒன்று. ரெண்டாவது, போன வாரம் போட்டு கொடுத்த ஒவ்வொரு லெவல்லையும் ஆகட்டும், அது நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், ஃபின் நிஃப்டி ஆகட்டும், கோடு போட்ட மாதிரி வந்து நின்றுச்சு. அண்ட் போன வாரம் ஜோஹோ மீட்டிங் அட்டன் பண்ணவங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரேசர் பே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி 236 rupees பே பண்ணுங்கள். பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், 9444468888க்கு. அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஸ்டாக்கில் கேள்வி கேட்கணும் இருக்கோ அந்த கேள்வியை வந்து அதுலேயே நீங்கள் போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு, மறுபடியும் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு 2 இல்லை மேக்ஸிமம் 3 ஸ்டாக் கேளுங்க. ஒரு சில பேர்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 20-25 ஸ்டாக்ஸ் கேட்குறாங்க. சத்தியமாக என்டர்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா மொத்தமாக அந்த 3 மணி நேரத்தில் நம்ம வந்து க்ளோஸ் டு about 50 to 60 ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய ஓவர்லேப்பிங் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கவர் பண்ணுறோம். பர் பர்சன் வந்து மேக்ஸிமம் 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து எங்களால் என்டர்டெயின் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து சிரமமாயிடும். நிறைய பேரை வந்து விட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்களும் கோஆப்ரேட் பண்ணால் எங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலே இந்த கேள்வி அனுப்பிட்டுனா நாங்கள் வந்து லிஸ்ட்டு ரெடி பண்ணிவிடுவோம். லைவில் தான் அனலைஸ் பண்ணுறோம், உங்களுக்கு முன்னாடி சார்ட்டோட இது பண்ணுறோம். டெஃபினெட்லி தெர் இஸ் லாட் ஆஃப் இன்ட்ராக்ஷன். சரி, இன்றைக்கி மார்க்கெட் பார்க்கலாம். மார்க்கெட் மார்னிங் ரைட் அரவுண்ட் 10 o'clock ஆல்மோஸ்ட் 125-150 பாயிண்ட்ஸ், 125 to 130 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருந்துச்சு. மார்க்கெட் ஃபைனலாக வந்து ஷார்ட் கவரிங் வந்துச்சா, இன்றைக்கி எக்ஸ்பைரி இல்லை, ஸோ ஷார்ட் கவரிங் வந்துச்சான்றது ஒரு சின்ன அரிப்பு இருந்துச்சு. ஒன்று, நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் மார்க்கெட் மேலே போகுன்றது எதிர்பார்த்தாங்க. அண்ட் எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து சம்வேர் க்ளோஸ் டு about 26,000 டச் பண்ணோம், அட்லீஸ்ட் 25,900 லெவலில் டச் ஆகுன்றது சொன்னாங்க. அது எப்போ டச் ஆகுதுன்றது தெரியாது. பட் டெஃபினட்டாக இம்மீடியட்டாக அப்மூவ்க்கான சான்சஸ் வந்து, பெரிய அப்மூவ்க்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஞாபகம் வச்சுங்களேன், அந்த 23,800-850 லெவலில் உடைக்கிறதுக்கு பயங்கரமாக தடுமாறணும். அப்போ கீழேருந்து போகும்போது மட்டும் அப்படியே சர்றன் மேலே போயிடுமா? சத்தியமாக போகாது. ரைட், until unless there is something very super duper news. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் ஒரு புல் பேக் ரேலி இருக்கும். மொதல் வச்சு நம்ம வந்து 24,500-600 வரைக்கும் போகும்னு நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ 23,850 அந்த லெவலை உடைக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த இது உடைக்கிறதே வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தோ நிஃப்டி வந்து ஒரு 11% தான் கீழே விழுந்திருக்கு. பட் அசோசியேட்டட் நிறைய ஸ்டாக்ஸ் செக்டரில் வந்து ஹெவி வெயிட்ஸ் ஆகட்டும், நிஃப்டி 50ல் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே ஆகட்டும் 30-40-50%லாம் வந்து கரெக்டான நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி, மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லி ஆகணும், எஸ்பெஷலி நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னதோ உங்களுதோ, உங்களோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தால் ஊரெல்லாம் பச்சையாக இருக்கும், நம்மளது மட்டும் சாப்பாக இருக்கும். ரைட், மார்க்கெட் தோ 11% விழுந்திருக்கு, ஏன் போர்ட்ஃபோலியோ 50% காலி, 60% காலின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற சூழ்நிலை. ரிகவர் ஆகுமா? அடுத்த ஒரு 3 to 6 monthsக்கான ரிகவரி ஆகிறதுக்கான சான்சஸ் மிக 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 கம்மி. வந்தாலும் இட்ஸ் ஒன்லி புல் பேக் ரேலி. மேபி, வி டோன்ட் நோ, மேபி வந்து சாந்தா க்ரூஸ் ரேலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இந்த இன்ஃப்ளேஷன், ரைட், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. நம்ம பார்த்தோம் போன தடவை 14 months ஹை வந்து இன்ஃப்ளேஷன் டச் ஆகிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, வர ரிசல்ட் எதுவுமே நல்லா இல்லை, எல்லாமே வந்து ரிசல்ட்டே மோசமாக இருக்குது. அப்போ 2 விஷயம் நடக்குது. ஒன்று, ப்ரைஸ் தாறுமாறாக ஏறி இருக்குது. ரெகுலராக வர ரிசல்ட் வந்தாலும் இந்த ப்ரைஸ் வந்து இங்கே கீழே வந்தாகணும். இப்போ ரிசல்ட்டே கீழே வருது,
அப்போ இது வந்து ப்ரைஸ் வந்து இன்னமும் கீழே வந்தே ஆகணும். ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் வந்து ரியாலிட்டியை மீட் பண்ணியே ஆகணும். அப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிரகாரம் எங்கே ப்ரைஸ் நிற்கிதோ, ப்ரைஸ்னால் நான் சொல்கிறது ஏர்னிங்ஸ், அந்த லெவலுக்கு வந்து ஸ்டாக் வந்தே ஆகணும். ரைட்? எப்பயுமே வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷன் வருது, அந்த இடத்துல டெக்னிக்கல் சப்போர்ட் வருது சொன்னால் பை ஜோன் அதுதான் இருக்கும். ஸோ டெக்னிக்கலி அந்த லெவல்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இம்மீடியட்டாக இது உழுவுதுன்னா எங்கே வந்து நிற்கும்ன்றது சொல்ல முடியாது. கத்தி மேலேருந்து உளுந்துக்கிட்டு இருக்கு, அது எங்கே குத்தி நிற்க போகுதுன்றது தெரியாது. ஸோ உழுவுற கத்தியை பிடிக்காதீங்க. ரைட்? நேற்று டெக்னிக்கலி, ரைட், நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நேற்று டெக்னிக்கலி 2 ஸ்டாக் வந்து நல்லா இருந்துச்சு. ஒன்று வந்து ஜியோஃபின், இன்னொன்று வந்து நம்ம சுஸ்லான் ஆவரேஜ் பை என்னது ப்ளஸ் கிளைண்ட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆவரேஜ் பை ஹியூஜ் குவான்டிட்டிஸ் வாங்கியிருக்கிறோம் எல்லா கிளைண்ட்ஸுக்குமே. சம்வேர் அரௌண்ட் 56-50 அதான் வந்து எங்களோட லெவல். அண்ட் 57 வரைக்கும் போய் மறுபடியும் அங்கேருந்து கீழே 54 கூட டச் ஆச்சு. ஸ்டில் வி வர் ஹோல்டிங் இட். ஆனால் 54 லெவலில் உடச்சிருந்தால் பெரிய லெவலில் கீழே விழுந்திருக்குன்றது தெரியும். பட் டெக்னிக்கல் செட்டப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டில் வி பாட் தட் லெவல். அண்ட் இன்னைக்கு வந்து அப்பர் சர்க்கியூட், மார்னிங்கே வந்து அப்பர் சர்க்கியூட் அடித்து யூஸ் கிடையாது. ஏன் யூஸ் கிடையாது? இப்போ தான் என் பை லெவலுக்கே வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு குவான்டிட்டி வச்சுருக்குறோம் ஹையர் லெவலில். ரைட்? சில நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணல. ஸோ ஹையர் லெவலில் வச்சுருக்குறோம். நேற்று வந்து ஒரு ஹியூஜ் குவான்டிட்டிஸ் வாங்கினதுக்கப்புறமா அது கீழே வந்துச்சு. வி ஆர் கான்ஃபிடென்ட் மேலே போகுன்றது. பட் இன்றைக்கி தான் வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. அண்ட் வி நோ தட் நாளைக்கு மார்க்கெட் லீவு, குருநானக் ஜெயந்தி, அண்ட் நம்ம சொல்லலாம் கார்த்திகை தீபத்துக்கோசரம் லீவ் விட்ருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா குருநானக் ஜெயந்திக்கு லீவு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் லீவு, மண்டே அன்னைக்கு, ரைட், மேபி இந்த 3 நாள் நம்ம புது தலைவர் எதுவும் பண்ணலன்னு சொன்னால் டெஃபினட்டாக மண்டே அன்னைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜியோஃபின்சர் ஷார்ப் ஃபால், ரைட், நேற்று வந்து ஒரு ஷார்ப் ஃபால் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி ஈக்குவலி ரிவர்சல் கொடுத்துச்சு. நேற்றே வந்து ரிவர்சல் கொடுத்துச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு பக்கா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. டெக்னிக்கலி வீக்லி சார்ட்டில் வந்து அது வேவ் 4 முடித்து வேவ் 5 நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ பார்க்க வேண்டியது அது கண்டினியூ ஆக போகுதா, இல்லைப்பா டாட்டான்னு சொல்லிட்டு நான் மந்த்லி கரெக்ஷனுக்கு போகிறேன்னு சொல்ல போகிறானான்றது தெரியாது. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது 2 ஸ்டாக்கை வந்து நான் எக்ஸாம்பிளாக நான் வந்து சொன்னேன். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் நிறைய ஸ்டாக்ஸை வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன், மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஆன் வீக்லி சார்ட்டில் டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து போன வாரத்திலேயே நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி இது இப்படி தான் போகுன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்ததில் இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மட்டும் சின்னதாக உழுந்துச்சு இல்லைன்னு நான் சொல்ல. பட் உளுந்த வேகம் வந்து கம்மியாக இருந்துச்சு. எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் வந்து உழுவும் போதும் பெருசாக கீழே உழுவாது. இன்றைக்கி வந்து பேங்கிங் செக்டார் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நெகட்டிவ் தான் இல்லைன்னு நான் சொல்ல. பேங்க் ஆஃப் பரோடா ஆகட்டும், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், இது எல்லாமே நெகட்டிவ் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல. பட் பெரிய லெவலில் நெகட்டிவிட்டி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து கோட்டக் பேங்க்கோ இல்லை சியூபியோ இல்லை ஹெச்டிஎஃப்சியோ இது எல்லாமே வந்து போன வாரத்தில் அடி வாங்கினதுக்கு புல் பேக் ரேலி தான் வந்திருக்கு. இந்த ஃபாலுக்கு இது புல் பேக். வேறஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் வந்து பெருசாக கீழே விழுந்துச்சு. இந்த உழுவுறதுக்கு இது புல் பேக் ரேலின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ ரிவர்சல் பேட்டர்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வி நீட் அ கன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் தோஸ் திங்ஸ். முந்தா நேற்று வந்து ராம்கோ சிமெண்ட்ஸை பற்றி நிறையா கதையாக பேசணும். ரைட்? கேட்கலன்னு சொன்னால் தயவு செஞ்சு முந்தா நேற்று வீடியோ போய் பாருங்கள். ஒரு பெரிய வால்யூமோடு வந்திருக்கு, இது பிரேக் அவுட் ஆகிருக்கு, இந்தியா சிமெண்ட்ஸோட சேர்த்து வச்சு பேசணும், ஒரு பெரிய கதையே சொன்னோம். அந்த கதை வந்து நேற்று புஷ்ஷுன்னு போச்சு. நிறைய பேர் கேட்டாங்க, என்னப்பா கதை சொன்ன. முந்தா நேற்று வால்யூமோட மேலே போச்சு. நேற்று வால்யூம் இல்லாத கீழே வந்துச்சு. இன்றைக்கி 2.5% அப்பு. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அந்த ஜோனில் வந்து கன்சாலிடேஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. வீக்லி பிவட்டை
உடச்சி, அது வீக்லி பிவட்டுன்னு கூட சொல்ல முடியாது, மந்த்லி பிவட்டுன்னு தான் நம்ம சொல்லணும். தீபக் நைட்ரேட், ஆர்த்தி இண்டஸ்ட்ரி, யூபிஐ, ஜிஎன்எஃப்சி, இவங்க எல்லாருமே, சம்பல் ஃபர்டிலைசர், டாடா கெமிக்கல்ஸ், இது எல்லாமே கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மிதின்றது இந்த வாரம் பூரா நடந்துச்சு. அண்ட் அதுக்கான ஒரு ரிலீஃப் ரேலி தான். இதை வந்து பர்மனண்ட்டாக ஆயிடுச்சுன்றது சொல்ல முடியாது. ஏச்சர் மோட்டார் செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குறோம். இது பாசிட்டிவ், சூப்பர் டூப்பர் பாசிட்டிவ் ரிசல்ட்டுன்றது நம்ம சொல்ல வேணாம். பட் மார்க்கெட் என்ன எதிர்பார்த்துச்சோ அதோட மோசமாக தான் எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இவர் மட்டும் மார்க்கெட் என்ன எதிர்பார்த்துச்சோ அதோட கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ரிவார்ட் ஆல்மோஸ்ட் 7%, 6.7% வந்து அப் ஆகிருக்கு. அப்போலோ டயர்ஸ் எல்லாமே, எல்லா டயர் கம்பெனிஸுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மேலே வந்திருக்கு. பட் இது எல்லாமே வந்து புல் பேக் ரேலி. போன வாரத்தில் கீழே உளுந்தது, போன வாரம்னா இந்த வாரத்தில் கீழே உளுந்ததுக்கு ஒரு புல் பேக் தான் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 7 o'clock நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். கோல்டு $28 வந்து கீழே விழுந்திருக்கு, 1.1% கீழே விழுந்திருக்கு. சில்வர் 1.4% கீழே விழுந்திருக்கு. நான் வந்து $2,800 இருக்கும் போதும் கோல்டு வந்து நான் சொன்னேன் $1,800 நோக்கி போயிட்டுருக்கு அடுத்த 6 மாதத்துலன்றது. ஆல்ரெடி வி ஹவ் சீன் க்ளோஸ் டு அபவுட் $250 வந்து கீழே உளுந்திருக்கு. 2,800 நம்ம சொன்னோம், இப்போ மார்க்கெட் 2,550 வந்து நிற்கிது. இன்ட்ரெஸ்டிங். டெக்னிக்கல் அனாலிசிஸில் இந்த லெவலில் வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஆஃப்லேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் வந்து அடுத்த 6 மாதம் பற்றி நம்ம பேசுகிறது கிடையாது. அடுத்த 2 நாளில் என்ன நடக்க போகுது, இந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆக போகுது, அந்த லெவலில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட் 8465 இன்ட்ராடேயில் வந்து 8463 வரைக்கும் ரூபி டச் ஆகிருக்கு, வீக் ஆகிருக்கு. இது வீக் ஆகுன்றது நம்ம இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தோம். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து சொல்லாங்க டாலர் வந்து இந்தியா விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க, இதனால ருப்பியை வந்து வீக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு கதை சொல்லுவாங்க. நான் வந்து சொல்கிறது இந்தியாவில் கோல்ட் ப்ரைஸ் வந்து கீழே உழுவாத காப்பாற்றுறதுக்கோசரம் ருப்பியை டிப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இட் ஹஸ் ஹேப்பன் இன் தி பாஸ்ட், இட் இஸ் ஹேப்பனிங் நவ் ஆல்சோ. நினச்சி பாருங்கள், இப்போயே வந்து ஆல்மோஸ்ட் 15% வந்து கரெக்ஷன் ஆகிடுச்சு. ருப்பி டேர்ம்ஸில் வந்து கோல்டு வந்து 15% கரெக்ஷன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் எத்தனை என்பிஎஃப்சிஸ் திவால் ஆகிடுவாங்க, எத்தனை சேட்டுங்க திவால் ஆகிடுவாங்க, எத்தனை பேங்க் வந்து திவால் ஆகிடும்ன்றதை நினச்சி பாருங்களேன். ஸோ வி வில் நாட் கெட் இன் டு தோஸ் திங்ஸ். பட் ரைட் நவ் ருப்பி வந்து 84.45 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்தியாவில் க்ளோஸ் ஆகிடுச்சு, 5 மணியோட க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு 84.45 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 7,620, 630 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேத்தோட க்ளோஸ் அபவுட் $100 டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 90,500, 600 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ரெண்டுமே கோல்டை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட் சென்னை ரேட்டு, சில்வரை பொறுத்த வரைக்கும் 999 குவாலிட்டி சென்னை ரேட்டு. இது ரெண்டுமே வந்து விலை குறைஞ்சிருக்கு. கோல்டு வந்து 100-120 rupees per gram குறைஞ்சிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2,000 rupees per kg குறைஞ்சிருக்கு. மற்றபடி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ளாட் பாசிட்டிவாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக ரிசல்ட்ஸ் கிடையாது. யூஎஸ் மார்க்கெட்டும் ஃப்ளாட் பாசிட்டிவாக தான் காட்டிகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வந்து என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு. தலைவர் வந்து அஃபிஷியலி ஒயிட் ஹவுஸ்க்கு போகிறத வந்து ஜான்வரி மாதத்தில் போகிறாரு. ஜான்வரி 20th 23rd அந்த சமயத்தில் தான் அவரோட ஆட்டம் ஆரம்பம். ஆனால் இப்போலேருந்து அவரோட ஆட்டம் நிறைய போயிட்டுருக்கு. அவரோட டீம் செட் பண்ணுறதாகட்டும், இல்லை அவர் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு கேபினட் மினிஸ்டர் ஆகட்டும், அவங்க சொல்கிற பாலிசிஸ் ஆகட்டும், அது இம்ப்ளிமெண்டேஷன் டைமு எப்படி பண்ண போகிறாங்கன்றது சொல்கிறதாகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தூக்கு கைதியை வந்து அப்பா நாளான்னைக்கு வந்து உன்னை தூக்கு போட போகிறோம் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது. எப்பயுமே இந்த காக்கிற டைம் இருக்குல்ல, வெயிட் பண்ணுற டைம் ரொம்ப கொடுமையான விஷயம். சர்ப்ரைஸ் இருக்கலாம், பட் சர்ப்ரைஸ் வந்து வரப்போகுது
எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். எனிவே நம்ம வந்து we have to wait till January first week and டெஃபினட்டாக இதுக்கான மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஜனவரி செகண்ட் வீக்லேருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.